ஜோன்ல வந்து ஹிந்தி ரீஜன் பிளேயர்ஸோட ஜோன் சர்வே பிளேயர் அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. சரி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். சரி வாங்க இந்த ஒரு வீடியோக்குள்ள போகலாம். ஆனா இந்த ஒரு ரீஜன் லாபில இப்படிலாம் ஆனன்னு சொல்றீங்கன்னா நீங்க நம்பி இருப்பீங்களா? அது மட்டும் இல்லாம ஆப்ல கனெக்டான ஒரு ஹிந்தி ரீஜன் டீம் கதற ஓட்டு இருந்திருப்போம் இந்த ஒரு மேட்ச்ல. ஆனா நம்ம கிட்ட அடிவாங்க அந்த மேட்ச் ஃபுல்லா அந்த ரீஜன் டீமா தாங்க இருந்திருக்கும். நம்ம எப்பயும் போல பைசன் எடுத்துட்டு தரமான கேம் பிளே கொடுத்துருப்போம் இந்த ஒரு இடத்துல. நமக்கு தோன்ற எல்லா ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்ம நேடிக்கிட்டு எல்லாமே போட்டு இந்த ஒரு பிளேயர் டவுன் ஆச்சு வந்திருப்போம். எல்லாத்தையுமே பாக்குற எனிமே எல்லாத்தையுமே பைகனாலே அழுத்தி பிடிச்சிருந்திருப்போம் இந்த ஒரு மேட்ச்ல. நான் சொல்ல போற இந்த லாஸ்ட் ஒன் ஃபைட் தான் இந்த ஒரு சம்பவமே நடந்திருக்கும். நம்மளும் பாக்குற எல்லாருமே லாஸ்ட் ஒன்ல அடின்னு அடிச்சு கொளுத்திட்டு இருந்திருப்போம் இந்த ஒரு மேட்ச்ல. அந்த ஹிந்தி ரீஜன் டீமோட ஜோன் சில பிளேயரான அந்த குட்டி ஜோன்லயும் போயிட்டு அவங்க ரிவ்யூ பண்ணிருப்பாரு. அவர் இல்லாம நம்மகிட்ட மானவரி அடி வாங்கி இருந்திருப்பாரு இந்த இடத்துலயும். இந்த இடத்துல அவங்க டீம்ல மொத்தம் 2 பேர் தான் இருந்திருப்பாங்க. நம்ம அடிக்க போற அந்த ஐஎன்எல் கேமிங் ஒயிட்ன்ற அந்த அட்டாக் நம்ம ரஷ் பண்ணி அடிச்சு ஒரு கிளியரா எடுத்து இருந்திருப்போம் இந்த ஒரு இடத்துல. இந்த ஒரு குட்டி ஜோன்ல லாஸ்ட்ல அந்த ரீஜன் டீமோட ஜோன் சில பிளேயர் மட்டும் தான் அவங்க ரிவ்யூ பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஜோனுலயும் போயிட்டு இருந்திருப்பாரு. அவர் ஜோனுல போக சொல்லி அவர் ஜோனும் அடிச்சு அவர் இந்த ஒரு மேட்ச் எலிமினேட் ஆகி நமக்கு பூயாவும் வந்திருக்கும் இந்த ஒரு மேட்ச்ல. இந்த ஒரு பூயா கடையை நம்ம சேனல்ல மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு போயிருங்க. இந்த மேட்ச்ல நம்ம கேம் பிளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போயிருங்க. சோ இன்னொரு தரமான வீடியோல பார்க்கலாம். பை கைஸ்.